இதெல்லாம் வந்து ப்ரீ இன்பில்ட் இன் டான்சி. இதுக்கு நீங்க எந்த தேர்ட் பார்ட்டி பிளகினும் வாங்க தேவை. பண்ணலாம் சார். இல்லை சார், நான் இது உங்களுக்கு இந்த வார்மாக காமிச்சதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியணும், இது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணுதுன்னு காமிச்சேன். இது வந்து ஒரு டெமோ தான். இது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம யூஸ்வலாக இதை வந்து இதுதான் பண்ணுவோம், டீப் தான் பண்ணுவோம். நான் உங்களுக்கு வந்து இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன, ஒரு ஏஐ ரோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ குயிக்காக பண்ணுது அப்படின்றது காட்டுறதுக்கோசரம் உங்களுக்கு காமிச்சு. இப்போ இது என்ன பண்ணியிருக்கு பாருங்க, அவனை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் டீப் பண்ணியிருக்கு. இதை வந்து நம்ம ப்ரீ ஏஐ ஏராவில் வந்து இது பண்ணுறதுக்கு ரோட்டோஸ்கோப்பிங் வந்து இட் வில் டேக் ஸோ மச் ஆஃப் டைம். அதை வந்து இது இவ்வளோ ஈஸியாக ஒரு டிஐ அப்ளிகேஷனுக்குள்ளேயே பண்ண முடியுது. இதுதான் இதனோட அட்வான்டேஜ். இல்லை சார், ஓவராலாக டீப் பண்ணியிருக்கிறத மெயின் ரீசன் வந்து உனக்கு பேக்ரவுண்ட் ஃபோர்க்ரவுண்ட் இவரை தவிர மற்ற எல்லாமே பண்ணணும். அது வேணும்னா நீங்கள் கிரியேட்டிவ் கிரேடிங் தானே, நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க, இது எங்கே வேணுமோ அதை இங்கே வேண்டி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு கிரியேட்டிவ் தானே. வராது சார். இப்போ பாருங்க எங்கே வந்திருக்கு ஃபுட் ஸ்டெப்ஸில். ஏ வந்து இமேஜை கிரியேட் பண்ணல, உங்களுடைய இமேஜில் இருக்கிற எவ்வளோ லேட்டிடியூடோ, இப்போ உங்கள் லேட்டிடியூட் வந்து ஒரு 4 ஸ்டாப் ஹைலைட்ஸில் இருக்குது அப்படின்னா 4 ஸ்டாப் வரைக்கும் கட் பண்ணலாம். பட் 4 ஸ்டாப் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிங்களன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ மாறிடும்ல. இது நம்ம பேசிக்காக வந்து சப்ஜெக்ட் ஃபோர்க்ரவுண்டில் யூஸ் பண்ணுவதுக்கு நம்ம ரோட்டோ பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, இந்த மேஜிக் மாஸ்க் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, ஏ இல்லாத டைமில் நம்ம இங்கே வந்து இது ரோட்டோ போட்டிருந்தோம். ரோட்டோ போடும்போது அவருடைய காலும் டீப் ஆயிடுச்சு. இப்போ அது இல்லாமல் ஏஐ மூலமாக அவர் காலை முடிய ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்கள் போட்டு கர்வ்ஸ்லாம் போட்டு செலக்ட் பண்ணிடுறதால செலக்ட் பண்ணலாம். அதுக்கான அட்வான்டேஜ் தான் காமிச்சேன். டெப்த் ஆஃப் டுவர்ட்ஸ் கேமரா லெஃப்ட் டு ரைட் அந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட். எனக்கு ஒரு ஆஃப் ரவுண்ட் ஆர்க் மூவ்மெண்ட். இல்லை சார், எதுவாக இருந்தாலும் டெப்த் மேப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உங்களுடைய கேமராலேருந்து இருக்கிற அவே எவ்வளோ டிஸ்டன்ஸில், அதில் உங்களுக்கு எந்த கேமராவுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் இன்க்ளூட் பண்ணணுமா எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா அப்படின்றது தான் இதனுடைய மெயின் அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷார்ட்டில் டெப்த் மேப் வந்து என்ன பண்ணிடுதுன்னா, உங்களுக்கு கேமரா பிளேன் நான் வந்து இன்வெர்ட் பண்ணிட்டேன், அதனால் பிளாக்காக இருக்குது. கேமராலேருந்து எந்த லெவல் வரைக்கும் இருக்கிறத வந்து நான் அவே பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை வந்து டீப் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது பேக்ரவுண்டை வந்து டீப் பண்ணியிருக்கேன். டெப்த் மேப் வந்து ஒரு ட்ராக்கிங் தேவையில்ல, அது தேவையில்ல. ஒரு இமேஜ் இமேஜ்லேருந்து பிளெயினில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் நான் வேணான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறமா வேணும்னு நினைக்கிறேன், இல்லை அதை டீப் பண்ணணுமோ இல்லை கிரியேட்டிவாக உங்களுடைய கலர் கிரேடிங் என்ன யூஸ் பண்ணணும். அதுதான் இதனுடைய மெயின் அட்வான்டேஜ். சார், இப்போ இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, இது என்னென்னா, இது எல்லா டூலும் ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுடைய ப்ரீமியர்லேருந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. இது நமக்கான இதெல்லாம் வந்து டிஐலே யூஸ் பண்ணோமா இல்லை இதை சிஜி கொடுத்து பண்ணமானது ஒவ்வொரு டீம்னுடைய ஒவ்வொரு இண்டிவிஜுவலினுடைய வேலை. பட் ஆனால் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறது வந்து இந்த டூல்ஸ்லாம் இன்னைக்கு கிரேடிங்லேயே அவைலபிள். இதெல்லாம் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் டூல், டெப்த் மேப்போ இல்லை இந்த ரோட்டோஸ்கோப்பிங் ட்ராக்கிங்கோ, இது ஒரு விஎஃப்எக்ஸ் டூல். இன்னைக்கு அது டிஐலே வந்துடுச்சு யூசிங் ஏஐ. இல்லை இப்போ பேஸ் லைட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த டெப்த் மேப்பு,
சிம்பிள். இந்த ஷார்ட்டை டாமசியில் லோட் பண்ணுங்கள், டெப்த் மேப் கிரியேட் பண்ணுங்கள், ஒரு ஆல்ஃபாவை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், கொடுத்துருங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதானே. டாமசியில் பேஸ் இதில் இருக்குது, கடலாவே இருக்குது. இந்த மாதிரி ரோட்டோ ட்ராக்கிங் இதெல்லாம் வந்து அதுலேயே வந்துருச்சு. இது ஒன்றும் இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு மேஜிக் மாஸ்க் செலெக்ஷன் காமிச்சேன்ல, இது வந்து போரிஸ் எஃபெக்ட்ஸ் மோகா ப்ரோன்னு ஒரு ட்ராக்கிங் அப்ளிகேஷன் அதில் வந்துருச்சு. அதே மாதிரி சிங்கிள் கிளிக் அந்த போரிஸ் எஃபெக்ட்ஸ் மோகா ப்ரோன்ற சாஃப்ட்வேர் வந்து எல்லாத்துக்கும் பிளகின் இருக்குது, ரிசால்வ்க்கு இருக்குது, பேஸ்லைட்டுக்கு இருக்குது. அதில் போய் நீங்கள் ட்ராக் பண்ணால் மேட்டாக வந்துடும், அதில் போய் நீங்கள் டீப் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இன்பில்ட்டாக இப்போ நான் ரிசால்வில் காமிச்ச இந்த இது வந்து பேஸ்லைட்டில் இந்த மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாலும் அதுக்கான ஆல்டர்னேட் சொல்யூஷன் வந்து மோகா ப்ரோ இருக்குது. அந்த மோகா ப்ரோ பிளகின் போட்டால் இதே மாதிரி கிளிக் பண்ணால் அந்த பர்சன் செலக்ட் ஆகும், அதை சுற்றி இருக்கிறது. நீங்கள் என்ன வேணுமோ செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி யூ கேன் யூஸ் இட் ஃபோர் கிரவுண்டோ பேக்ரவுண்டோ. பண்ண முடியாது. ரோப் மூவ்மெண்ட்ன்றது இட்ஸ் அன் எரேஸ்வல் தானே. இப்போ இது வந்து ஒரு ஒரு செலெக்ஷன் ஆஃப் ஏ சப்ஜெக்ட் தான். இட் இஸ் ஒன்லி யூஸ்ஃபுல் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் ஏ சப்ஜெக்ட் தான். இப்போ நீங்கள் ஒரு பர்சனுக்கு வந்து ரோப் இருந்ததுன்னா ரோப்பை தான் சேர்ந்து செலக்ட் ஆகும், பேஸ்ட் ஆன் அந்த டெக்ஸ்சர்லேயே நம்ம செலக்ட் பண்ணுற இடத்துல இருந்தால். இது வந்து ஒரு ரஃப் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். க்ரீன் ஸ்க்ரீனுக்கு இதை வந்து இப்போ க்ரீன் ஸ்க்ரீன்லாம் வந்து நிறைய வந்து இந்த ஃபோர் கிரவுண்டு பேசிக்காக பண்ணுறதுல ரொம்ப லேட் ஆகுது இல்லையா. அதுக்கு ஒரு ரஃப் ரோட்டோவாக பண்ணி இதை ஒரு மேட்டாக கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் எஃபெக்டிவாக. சார் இதுலேயே இப்போ நீங்கள் மேஜிக் மாஸ்க் காமிச்சிங்களா, அதில் இப்போ இது செப்பரேஷன் இருக்கிறதுனால அதை மாஸ்க் பண்ண முடிஞ்சது. சரி, செப்பரேஷன் இல்லாத ஃப்ளாட்டாக இருக்க ஷார்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, சம் சிச்சுவேஷன் அதுலேயும் அது அப்ளை ஆகுமா? எந்த ஷார்ட்? இந்த ஷார்ட் இல்லை, இப்போ இதில் எல்லாத்துலேயுமே ஒரு செப்பரேஷன் இருக்குது, ஒரு ட்ரெஸ் கலர் வேறையாக இருக்குது, பின்னாடி டீப் இருக்குது. ஸோ அதனால ஒரு செப்பரேஷன் கிடைக்குது. செப்பரேஷன் இல்லாத ஃப்ளாட்டாக இருக்கிற ஷார்ட்ஸ், பேக்ரவுண்ட் அண்ட் ஃபோர்க்ரவுண்ட் ஒரே மாதிரி இருக்கிற ஷார்ட்ஸ்லேயும் அந்த மேஜிக் மாஸ்க் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் சொன்னதே டெப்த்தாக இருந்தது, பட் இருந்தாலும் ஒரு சின்ன டவுட்காக கேட்குறேன். சார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கலாமா? எஸ், ஓகே சார். இதில் வந்து அந்த பர்சனை ஒண்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஒரு சிஜி மாதிரி பார்க்க வேண்டாம், இது ஒரு டிஐக்கு. இப்போ நம்ம ஒரு முட்டையோ இல்லை சதுரமோ போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இது பெட்டராக இருக்கும். அப்படி ஒண்டி தான் யோசிக்கணும். இது வந்து அக்யூரேட்டாக 100% யூ கேனாட் திங்க் இட். இல்லை, தேங்க்யூ. ஜஸ்ட் அது ஒரு டவுட்காக தான் கேட்டேன், பட் இந்த அளவுக்கு ட்ராக் பண்ணுங்க. தேங்க்யூ. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஷாட்டுக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அவுட் ஃபோக்கஸ்னால் சின்ன ஷார்ப் எடுத்து அதில் போட்டு போடுறோம் இல்லையா. இப்போ அந்த அதுக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி வேறு ஏதாச்சும் இல்லை சார். இதுக்கு இப்போ வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஷாட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இப்போ டோபாஸ் ஏன்னு ஒரு வீடியோ ஏஐ பிளகின் இருக்குது. இதெல்லாம் பண்ணுவோம். பட் இது என்ன பண்ணுது அப்படின்னா, நாங்கள் இப்போ வந்து ஒரு ரொம்ப இந்த படம் ஒன்று தேவர் மகன் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ஸ்கேலிங் ஒரு 4K எப்படி அப்ஸ்கேல் பண்ணுறது, ஒரு 7. ஏன்னா நெகட்டிவோ பாசிட்டிவோ அந்த இமேஜ் வந்து சில இடங்களில் நிறைய சோர்ஸாக கிடைக்கல. ஒரு நல்ல குவாலிட்டியில் அவங்க அன்னைக்கு கிரேடில் இன்டர்ன் பண்ண ஒரு 70% டிவிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் ஒரு 720x576 ஃபுட்டேஜ் ஒரு டேட்டா ஃபைலாவோ இல்லை ஒரு பீட்டா டேப்லேயே இருக்குது. அதை எப்படி வந்து நம்ம அப்ஸ்கேல் பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியும். பேர் என்ன பண்ணுதுன்னா, நான் அதை பண்ணும்போது பார்க்கும்போது ஒரு ஒயிட் ஷார்ட்ஸில் கிராஸஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இமேஜை வந்து ஷார்ப் பண்ணுது, உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கூட ஷார்ப் பண்ணிடுது. நான் வந்து பண்ணதில்லை. நான் வந்து அதாவது இந்த பிளெயின் இருக்கு இல்லையா, ஃபோக்கஸ் எது ஃபோக்கஸில் இருக்கணும், எது ஷாலோவில் இருக்கணும், அது எல்லாத்தையுமே இப்போ இருக்கிற இது வந்து ஷார்ப் பண்ணிடுது. எனக்கு வந்து சிவாஜி சாரோட ஐயில் வந்து அவங்க வந்து கமல் சார் பின்னாடி கமல் சார் வந்துட்டு இருப்பாரு, அவர் தான் வந்து ஃபோக்கஸில் இருப்பார். ஆனால் சிவாஜி சாருக்கு ஐ இல்லை, ஐயை கிரியேட் பண்ணுது. அவர் ஐ வந்து க்ளோஸ்ட் ஐயா இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். இதை வந்து இப்படி கிரியேட் பண்ணிடுது. ஸோ அதனால் வந்து ஷார்ப் பண்ணுது, ஐயும் கிரியேட் பண்ணுது. இப்போ இன்னைக்கு இருக்கிற மாடல் வந்து அப்படி தான் வருது. ஆனால் ஒரு 4K லெவலுக்கு குவாலிட்டியாக செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இந்த ஷார்ப்னஸ் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஷார்ப்னஸ் இருக்குது. இப்போ நம்ம அதை மாதிரி என்ன பண்ண வேண்டியது, திருப்பி டிஃப்யூஸ் பண்ணி ஒரு ஃபிலிம் கிரெயின் போட்டு இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஆனால் நம்மளுடைய பழைய இன்டெண்டட் ஃபுட்டேஜை வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒரு மெட்டீரியல் இருக்கும், நம்மளுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ்லேருந்து ஸ்கேன் பண்ணோம்னா திருப்பி அந்த கலரை மேட்ச் பண்ணுறது ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தில் நம்மக்கிட்ட ஒரு லோ ரெசல்யூஷன் ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு 4K
வரைக்கும் அப்ஸ்கோல் பண்ணி நீங்கள் இந்த ரீரிலீசஸ்லாம் வரதில்ல, இல்லை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு வரும். பட் ஆனால் அது வந்து ஒரு 50-60% தான். இந்த ஷார்ப்னஸ் விஷயத்தில் வந்து இது ஆர்டிஃபிஷியலாக அது என்ன பண்ணுதுன்னா ஏஐ, இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லை, இது ஃபோக்கஸை கிரியேட் பண்ணோம்னா ஏஐ இஸ் ஜென்ரேட்டிங் அன் இமேஜ். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஷார்ப்னஸையும் கிரியேட் பண்ணுறது, ஐயும் ஓப்பன் பண்ணி விட்டுறது. இன்னைக்கு இருக்கிற மாடல்ஸ் அது இட்ஸ் எவ்ரிடே டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு. இல்லை இது எல்லாமே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், எக்ஸ்டர்னல் எதுவுமே இதில் வராது. சார் நம்ம யூஸ்வலாக ஏஐயில் ஒரு ஏதாவது ஜென்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணுறதா இருந்தாலும் அது வந்து இன்டர்நெட் வந்து நமக்கு தேவைப்படுது. ஆமாம். ஸோ இப்போது இதில் வந்து நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து அது செலக்ட் பண்ணுது அப்படின்னா இதுக்கு நமக்கு இன்டர்நெட் தேவையா இல்லை யூஸ்வலாக அது சாஃப்ட்வேர்லேயே லோட் ஆகிடும்? இல்லை, சாஃப்ட்வேர்லேயே அந்த மாடல்ஸை வந்து ஏஐ ட்ரெயின்ட் மாடல்ஸை வந்து எம்எல்ஏ வந்து இல்லை, இது இன்டர்நெட் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இது வந்து பிளகின் கிடையாது, ரிசால்வ் சாஃப்ட்வேருக்குள்ள நம்மளுடைய சிபியூ அண்ட் ஜிபியூ இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி நியூரல் இன்ஜின்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி அவங்க ட்ரெயின்ட் மாடலை நம்மளுடைய சிபியூ ஜிபியூ ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகுது. மேஜிக் மாஸ் வந்து யூஸ்வலாக முன்னாடியே வந்து டாவின்சியில் இருந்தது. ஆமாம். பட் ஆனால் இவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணுது அப்படின்னா இல்லை இவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணுதுன்னா இப்போ மேஜிக் மாஸ் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இது 20ல் வந்திருக்கிறதுக்கும் இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாடல். இப்போ ஒரு வருஷத்தில் ஏஐனோட டெவலப்மெண்ட்டை அவங்க மேஜிக் மாஸ்கனோட அந்த அல்காரிதம்லையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ.